தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக மாறியுள்ளது. 60 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்த திராவிட கட்சிகளை தோற்கடித்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 233 தொகுதிகளில் தனித்து களம் கண்ட தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியிருந்தது. ஆனால் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 10 முதல் 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. அதற்கான வேலைகளையும் தமிழக வெற்றிக் கழகம் செய்து வந்துட்டிருக்காங்க. காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளிடம் தவிக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இன்று எந்தெந்த கட்சிகள் தவிகவுக்கு ஆதரவு அளிக்கிறது என்பது தெரிந்துவிடும். ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்துடன் தவிக தலைவர் விஜய் இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க போகின்றார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் நாளை மே 7ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகளும் நேருவில் விளையாட்டு அரங்கத்தில் தீவிரமாக நடந்து வருகிறது. மாபெரும் விழா போன்ற தவிக பதவியேற்பு விழாவை செய்ய திட்டமிட்டு வருகிறது. அதோடு இல்லாமல் விஜயுடன் சேர்த்து முக்கிய தலைவர்களும் பதவியேற்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தவிக அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பது பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. அதாவது விஜய், ஆனந்த், ஆதவ், அர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்குமார் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு என்ன துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலில் தவிக வெற்றி பெறுவதற்கு முன்பே தவிக உத்தேச பட்டியல் வெளியாகி பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தவிக தற்போது ஆட்சி அமைக்கும் நிலையில் அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் என்ன பொறுப்பு கிடைக்கும் என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகியிருந்தன. நமக்கு கிடைத்த தகவலின்படி விஜயின் அமைச்சரவை மிகவும் கவனமாக திட்டமிட்டு வருகிறது. தவிகவில் பலதரப்பட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளி, ஆட்டோ ஓட்டுநர் போன்ற எளிய வேட்பாளர்கள் கூட வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் பொது தேர்தலிலேயே தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இது எல்லாமே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நடக்க ஒன்றாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் அமைச்சரவையை தெளிவாக விஜய் கட்டமைத்து வருகிறார். இந்த நிலையில் யார் யாருக்கு என்ன பொறுப்பு என்பது குறித்து பார்க்கலாம். அதன்படி கட்சியின் பொதுச் செயலாளராகவும் விஜயின் விழுதுகரமாகவும் இருப்பவர் புசி ஆனந்த். இவர் தீநகர்ல தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர்தான் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படுகிறார். இவருக்கு அமைச்சரவையில் மிகவும் முக்கியமான பொறுப்பை வழங்கலாம். குறிப்பாக ஆனந்துக்கு பொதுப்பணித்துறை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. அடுத்து அதிமுகவில் மூத்த அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் தவிகவில் இணைந்து கொண்டார். இவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு கல்வித்துறை, வேளாண்மை துறை, சுகாதாரத்துறை கொடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தேர்தல் வியூகம் வகுப்பதில் வல்லவனான ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொழில், நிதி போன்ற முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். மேலும் உதயநிதி வகித்து வந்த விளையாட்டுத்துறையும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கின்றன. சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜுக்கு தொழில்நுட்பம், மின்சாரத்துறை, ஊடகத்துறை, அறநிலையத்துறை போன்றவையும் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கின்றன. இவர்களை தவிர கட்சியில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து வருபவர்களுக்கு, இளைஞர்களுக்கும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படலாம். மேலும் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோற்கடித்து VS பாபுவுக்கும் அமைச்சரவையில் முக்கிய பங்கு வழங்கப்படலாம். மேலும் நடிகர் ஸ்ரீநாத்துக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என பேசப்படுகிறது. குறிப்பாக அமைச்சரவையில் 3 முதல் 5 பெண் அமைச்சர்களும் இடம்பெறலாம் என தவிக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. நாளை விஜய் முதல்வராக பதவியேற்கும் நிலையில் வரும் நாட்களில் அமைச்சரவை பட்டியலை வெளியாகலாம் என தகவல் வட்டாரத்தில் சொல்லப்பட்டும் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். விவரம் ஒருபுறம் இவ்வாறு இருக்க, மற்றொரு புறமும் தமிழக சட்டமன்றத்தில் புதிய அமைச்சரவை பதவி ஏற்பதற்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகர் ஒருவரை நியமிப்பது மரபு. அந்த பதவிக்கு அதிமுகவின் மிக மூத்த உறுப்பினரான செங்கோட்டையனை நியமிக்க விஜய் பரிந்துரை செய்துள்ளார். அரசியல் அனுபவம் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகளில் தேர்ந்த ஒருவர்
ஒருவரை தற்காலிக சபாநாயகராக நியமிக்க விஜய் விரும்புவதாக தெரிகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அதிக முறை உறுப்பினராக இருந்தவர்களில் செங்கோட்டையன் முக்கியமானவர். அதிமுகவில் இருந்தாலும் மற்ற கட்சி தலைவர்களாலும் மதிக்கப்படும் ஒரு ஆளுமை என்பதால் இவரை விஜய் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் ஒரு மூத்த தலைவருக்கு இந்த கௌரவத்தை அளிப்பதன் மூலம் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க விஜய் முயல்வதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது தொடர்பாக பரிந்துரை கடிதத்தை விஜய் ஏற்கனவே ஆளுநரிடம் வழங்கியும் இருக்கிறார். முறைப்படி ஆளுநர் செங்கோட்டையனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பின்னர் செங்கோட்டையன் மற்ற 233 எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தற்காலிக சபாநாயகர் பணி முடிந்த பிறகு செங்கோட்டையனை பேரவை முனைவர் பதவியில் அமர்த்தவும் விஜய் தரப்பு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கசிக்கின்றன. பொதுவாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே இந்த பதவியில் இருப்பார்கள். ஆனால் செங்கோட்டையனின் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ள விஜய் ஆர்வம் காட்டுவது அதிமுக மற்றும் தாவிக உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்து வருகின்றது அப்படின்னு நான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்திகள் அப்படிங்கிறது விஜய் தரப்புக்கு மேலும் பார்க்கும் பொழுது பல்வேறு வியூகங்களை வகுக்க உதவிகரமாக இருக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு அமைய பெற்றிருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க. விஜய் முதல்வராக பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகளும் நேரு அரங்கத்தில் தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்குங்க. விஜய்க்கு பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 10 முதல் 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறதுனால அதற்கான வேலைகளையும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் வேறு எந்தெந்த கட்சிகள் ஆதரவளிக்க போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் பட்டியலையும் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை முதல்வராக பதவியேற்க இருக்கும் நிலையில் துணை முதல்வராக யார் இருப்பார்கள் என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது. அண்டை மாநிலங்களில் 3 முதல் 5 துணை முதல்வர்கள் இருந்துள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் யார் துணை முதல்வராக பொறுப்பேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. மேலும் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுமா என்ற கேள்விகளும் ஒருபுறம் இருந்து வருகிறது. தமிழக வெற்றி கழகம் சீனியர் அரசியல்வாதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் செங்கோட்டையன் தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். அதிமுகவில் இருந்து விலகிய அவர் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இறைத்தும் கொண்டார். அவர் வந்ததில் இருந்து தமிழக வெற்றி கழகம் பல சிறப்பான முடிவுகளை எடுத்துள்ளது என்றே சொல்லலாம். இந்நிலையில் அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது சரியாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் விஜயின் வலது கையாக நீண்ட நாட்களாக இருந்து வரும் புசி ஆனந்துக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா என்ற கேள்விகளும் இருந்து வருகிறது. அவர் சென்னை டி நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. தற்போது விஜய் 118 இடங்கள் என்ற மேஜிக் நம்பரை அடையவில்லை. அதனால் தற்போது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு சில நிபந்தனைகளையும் வைக்கலாம். ஒரு சிலர் அமைச்சர் பதவி கேட்கலாம், ஒரு சிலர் துணை முதலமைச்சர் பதவியும் கேட்கலாம். அப்படி அவர்கள் கேட்டால் தமிழக வெற்றி கழகம் கொடுக்குமா என்பது கேள்விக்குறியே. இருப்பினும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதனால் கூட்டணி கட்சிகள் யாராவது துணை முதலமைச்சர் பதவி கேட்டால் கொடுத்துதான் ஆக வேண்டும். நாளை விஜய் பதவி ஏற்க போகிறார். அதில் யார் துணை முதலமைச்சர் என்று தெரிந்துவிடும்.